அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞானம் வளராத காலகட்டத்தில், விஞ்ஞானமும் ஓரளவுக்கு தான் வளர்ந்த காலகட்டத்தில் இந்த உலகம் பைசா உள்ளவங்க தான் பெரிய ஆள், அதிகாரம் உள்ளவங்க தான் மிகப்பெரிய ஆள், நானே உலகின் சக்கரவர்த்தி, சூரியனே நான் சொன்னால் கேட்குங்க ஒரு பில்டப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிறந்தவங்க நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போயும் நம்ம சூரிய குடும்பத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அன்றைக்கி என்ன சொன்னாங்க, இந்த பூமியை மையமாக வச்சு தான் சூரியன் சுற்றுது, எங்களை மற்ற கோள்கள் எல்லாம் சுற்றுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டம். அப்போ இந்த பூமியில் வாழ்கிற நான் யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க தானே பெரிய ஆள், சூரியனுக்கு அவங்க தான் ராஜா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. எனக்கு சூரியன் வேலைக்காரன் காலைல என் வீட்டு வேலைக்காரன் வந்து எனக்கு சல்யூட் போடுற மாதிரி சூரியன் காலில் வந்து நான் இங்கே பூமியில் வாழ்கிறேன், பூமியோட ராஜா, உலகமே என்னது, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் எனக்கு அடிமை, நான் சொல்கிறது தான். என்னுடைய வீட்டு என்னுடைய எனக்கு கீழே இயங்கும் பெரிய பெரிய அதிகாரிகளும் பெரிய பெரிய மன்னர்களும் என் வீட்டு வேலைக்காரனும் எனக்கு காலைல ஏவல் செய்ய வர்ற மாதிரி, அவன் அலுவலில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி சூரியன் வந்து ஜாயின் பண்ணிட்டு போகுது. காலையில் வரும், மதியானம் இருக்கும், மதியானமும் வரும், அது ஃபுல்லாக இருக்கும், சாயந்தரம்னா காணாமல் போயிடும். எல்லாம் எனக்கு சேவல் செய்யுது, எனக்கு சேவகம் செய்ய வந்தது அந்த பூமி தான் பிரதானம் அப்படின்னு அன்றைக்கி நினச்சிக்கிட்டு ராஜாக்கள்லாம் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை அது அப்பா நினச்சி குழம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி தெரிஞ்சு போச்சுல்ல, இதில் வந்து சூரியனை வச்சு தான் அந்த பூமி சுற்றுது. அதனால தான் நம்மளாம் பருவகால மாற்றம் ஏற்படுத்தி நம்ம வாழ்கிறோம். இந்த சூரியனே மில்கிவேன்னு சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பால்வெளி மண்டலத்தில் இந்த மில்கிவேன்னு சொன்னாலே அதுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். கோடான கோடி நட்சத்திரங்கள், அதில் கோடான கோடி கோள்கள், அது மாதிரி எத்தனையோ மில்கிவே கேலக்ஸி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மில்கிவே மாதிரி எத்தனையோ கேலக்ஸி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதில் இப்போ இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி, அது நம்ம தலைன்னு வச்சுக்கோமே. அந்த தலை அதான் நமக்கு எல்லாருக்கும் தலை. பல அண்டங்களை படைத்த, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிண்டங்களையும் படைத்த எல்லா விதமான மில்கிவே கேலக்ஸி, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸின்னு எத்தனையோ கேலக்ஸி கண்டுபிடிச்சிட்டாங்க. அத்தனை கேலக்ஸியும் படைத்த அந்த மாபெரும் சக்தி, அதை தலைன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த தலைன்னு வச்சுக்கோமே. இந்த தலையில் உள்ள ஒவ்வொரு முடி தான் கேலக்ஸி. என்ன முடியுமா? ரொம்ப கஷ்டம். பல கோடான கோடி முடிகள் இருக்கிற மாதிரி கோடான கோடி கேலக்ஸி அது படைச்சது இது தலை. நம்ம தலையில் ஒரு முடி இருக்கிற மாதிரி அந்த பரம்பொருளுங்கிற தலை, அந்த தலையில் இத்தனை முடிகள், ஒவ்வொரு முடியுமே ஒரு கேலக்ஸி. சரியா? அதில் அந்த கேலக்ஸி அந்த அந்த பரம்பொருள் அந்த தலைவன் முடிவு பண்ணியிருக்கான் பாருங்கள். இயற்கை அந்த பேரின்பவாதியான அந்த இறைவன் முடிவு பண்ணியிருக்கானே. நம்ம மில்கிவே கேலக்ஸியை படைத்தோம், அதில் சூரியனையும் படைத்தோம், நவகோர்களையும் படைத்தோம். அதில் வந்து பூமின்னு ஒரு கிரகம் வரும். அதில் வாழ்கிற சில மக்கள் நானே பெரியவன், நானே சிறந்தவன், என்னை மீறி அவனுமே இல்லை அந்த அப்படிங்கிறது பேசுவான். அப்படிங்கிறதுக்காகவே அவனை அந்த இறைவனுங்கிற தலையில் ஒவ்வொரு முடியும் தானே நான் கேலக்ஸின்னு சொன்னேன். அதில் மில்கிவே கேலக்ஸியை நம்ம சூரிய மண்டலம் தானே மில்கிவே கேலக்ஸிக்குள்ளே இருக்குது. அப்படி ஒரு ஓரமாக வச்சுருக்கான். அப்போ அந்த யூனிவர்ஸாக அந்த பேரண்டமாக அந்த பிரபஞ்சத்தில் பார்க்குறப்ப, அந்த பிரபஞ்சத்தில் தலைவன், மாபெரும் தலைவனுங்கிற அந்த இறைவனோட தலையில் எத்தனையோ முடி, ஒவ்வொரு கோடிக்கணக்கான முடி, அது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி. அந்த கேலக்ஸியில் மில்கிவே கேலக்ஸின்னு ஒரு கேலக்ஸியில் நம்ம படைக்கிறோம். அதில் சூரிய குடும்பத்தை படைப்போம். அதில் பூமின்னு ஒரு கோளில் வாழ்கிறவன் வந்து தானே தலைவன்னு பேசிகிட்டு இருப்பான். அவன் வந்து உண்மையை உணர வைக்கணும். அதுக்காக அந்த கேலக்ஸியவே தலையில் எங்கேயோ ஒரு ஓரமாக படைப்போம் அப்படின்னு படைச்சிருக்கான் பாருங்கள். இப்போ மில்கிவே கேலக்ஸி எங்கே இருக்குது? இந்த மாபெரும் தலையில் மில்கிவே ஒவ்வொரு முடியும் கேலக்ஸிங்கிறப்ப அந்த மில்கிவே கேலக்ஸி அந்த தலைவனுடைய தலையில் ஒரு ஓரத்தில் இருக்குது. இப்போ தான் நம்ம அதை பார்த்து நம்ம ஷாக் ஆகணும். என்னடா நம்ம பெருசு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பூமி, அதுவே அந்த எத்தனையோ மில்கிவே கேலக்ஸி மாதிரி பல கேலக்ஸி இருக்கிறப்ப இது ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக ஒதுக்கப்பட்டிருக்கே, ஒதுங்கி இருக்கே. அதான் மில்கிவே கேலக்ஸிலே பூமி எங்கே இருக்குது, இந்த சூரிய மண்டலம் எங்கே இருக்குது? மற்ற கேலக்ஸியெல்லாம் விடுங்க, இந்த மில்கிவே கேலக்ஸியே வந்து ஒரு ஓரமாக இருக்குது. அந்த மில்கிவே கேலக்ஸியில் எத்தனையோ சூரியன் மாதிரி குடும்பங்கள் இருக்குது. அதில் அந்த மில்கிவே கேலக்ஸிக்குள்ளே அந்த பூமியை வந்து மாபெரும் தலையில் இத்தனை முடி இருக்கிறப்ப, அத்தனை கிரகங்கள், அத்தனை சூரியர்கள், அத்தனை கோள்கள்னு இருக்கிறப்ப, அதில் இந்த சூரிய குடும்பத்தை ஒரு தலையில் ஒரு மூளையில் படைச்சி இந்த ஓரத்தில் படித்ததில் பூமியை பார்த்திங்கன்னா அந்த மில்கிவே கேலக்ஸியில்
இன்னும் தள்ளி ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தற்பெருமையை விட்டுருங்க. நான் பெரிய ஆள்னு பேசாதீங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக எல்லோரையும் வாழ வைத்து வாழுங்கள். நான் பெரியவன் பெரியவன் கத்திட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எல்லோரையும் நல்லபடியாக வாழ வச்சு நல்லவர்களை வாழ முயற்சி பண்ணுங்கள். பெரியவன் பெரியவன் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் நல்லவன் நல்லவன் சொல்லி எல்லோரையும் நல்லோர்கள் ஆக்க முயலுங்கள். அவர்கள் நல்லது செய்யுங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ.